வணக்கம் தோழர்களே. எப்பவுமே நமக்கு சண்டே தான் அந்த வீக்கோட லாஸ்ட் பயிற்சி நாளா இருக்கும். அப்புறம் மண்டே ஒரு சாதாரண ரெஸ்ட் டேவா இருக்கும். அப்புறம் இந்த வீக்கு அப்படியே எல்லாத்துக்கும் உள்டா மண்டே தான் நமக்கு ஃபர்ஸ்ட் பயிற்சி நாளே ஆரம்பிக்குது. அதனால வழக்கம் போல மனசு பேச்ச கேட்டு காலையிலே தூங்கிட்டேன். ஆனா நாள்ல இருந்து நம்ம பழைய வழக்கத்தை கரெக்டா பின்பற்றுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு தோழர்களே. சரி, இன்னைக்கான கதைக்கு வருவோம். காலையிலே இழுத்து போட்டு தூங்குனதுனால கல்லூரி பயணத்தெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரமா ஜிம்முக்கு போக வேண்டிய நிலைமை. எதனால சாயங்காலம் போக கடுப்பா இருக்குன்னா, இப்ப நான் 6 மணிக்கு ஜிம்முக்கு போனா திரும்பி 7:30க்கு தான் வருவேன். அப்புறம் ஜிம்முக்கு போயிட்டு வந்து திரும்பி போஸ்ட் ஒர்க் மீல சாப்பிட்டு அப்புறம் மீல் நம்பர் 4 வேற எடுக்கணும். அதனால நாளே ரொம்ப டைட்டா போற மாதிரி இருக்கு. இதே காலைல போனோம்னா அந்தந்த மீல அந்தந்த வேலைக்கு எடுக்க கரெக்டா இருக்கு. அப்புறம் கல்லூரி பயணத்தெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் வந்தா ஒரு குட்டி தூக்கம் போடவும் டைம் இருக்கு. அதனால மைண்டும் காலைல போவே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதனால கட் அண்ட் ரைட்டா காலைல தான் இனிமே போறோம் தோழர்களே. சரி, இன்னைக்கு நமக்கு ஒரு புஷ் டே. ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு பிரெட்டும் பீனட் பட்டரையும் சாப்பிட்டு நம்ம ப்ரோ 2 பேரு செம்மையா ஒரு விளையாட்டு அதை அப்படியே பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஜிம்முக்கு வந்தாச்சு. அப்படியே ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் முடிச்சுட்டு செஸ்ட் ஷோல்டர் ட்ரைக்கு எல்லாத்துக்கும் 2 வேரியேஷன் முடிச்சுட்டு கிரியேட்டினை குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். போஸ்ட் ஒர்க் அவுட்டா சிக்கனையும் ஓட்ஸையும் சாப்பிட்டு வயிற்றுக்கு ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் விட்டு அப்படியே நமக்கு இருந்த சில பல வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனல் மீலுக்கு தயிரும் அப்புறம் கூட கொஞ்சம் சிக்கனும் நம்ம நண்பர் கொடுத்த மீன் உருவாகும். இதோட நம்ம பதிவு முடிவு தோழர்களே. மீண்டும் நாளை சந்திப்போம். ஸ்டே ஸ்ட்ராங்.